ஹாய் எவ்ரிவன், நான் ஜான்சி சத்யா. வாங்க இன்றைக்கி இனிமேல் சம்மர் வரப்போகுது. இதுக்கேற்ற ஒரு ரெசிபி பார்க்கலாம். மாங்காய் வச்சு இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிக்க மறக்காதீங்க. மாங்காவை எடுத்துக்கலாம். மாங்காய் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு மாங்காவோட குவான்டிட்டியில் பாதி உள்ளி எடுத்துக்கலாம். சின்ன உள்ளியோ பெரிய உள்ளியோ ஏதோ ஒன்று உள்ளி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் மாங்காயில் கால் பாகம் வந்து 1/4 அதில் இஞ்சி எடுத்து அதை நல்லா சீவுதலை வச்சு சீவி எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முழு ஒரு நாள் ஃபுல்லு 24 ஹவர்ஸ் ஊற வைக்க போகிறோம். அதான் 24 ஹவர்ஸ் இல்லை, ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். இதில் மிளகாய்த்தூள் அப்புறம் உப்பு 2 போட்டு நல்லா கிளறி ஓவர் நைட் நான் விட போகிறேன். ஒரு 24 ஹவர்ஸ் வச்சா நல்லாயிருக்கும். பட் ஓவர் நைட் வச்சாலும் சூப்பராக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ஓவர் நைட் வச்சுருக்கேன். பாருங்கள், கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வழக்கம் போல் கடுகு வெந்தயம் போட்டு பொரிய விட்டு மாங்காய்களை போட்டு பரட்டி விட்டுக்கலாம். வாங்க, இந்த மாங்காய் ரெசிபிக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இதை மாங்காய் தொக்கு அப்படின்னு சொல்லுவோம். வாங்க, கடுகு வெந்தயம் 2 போட்டு பொரிய விட்டுக்கிறேன். வெந்தயம் ஏன் நான் கம்மியாக போடுறேங்கிறத பின்னாடி சொல்கிறேன். வெந்தயம் கடுகும் இப்போது மாங்காய் இஞ்சி மிளகாய்த்தூள் உப்பெல்லாம் போட்டு கிளறி ஊற வச்சுருந்த மாங்காய்களை போட்டு பரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பரட்டி விடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா செல்ஃப் லைஃப் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போதுமே ஊறுகாய் பண்ணுதோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் அதிகமாக ஊற்றினோம் அப்படின்னா அதோட செல்ஃப் லைஃப் கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும். அப்புறம் இதில் இந்த மாங்காய் தொக்கு பண்ணும்போது நான் ஒருத்தரை சொல்லியே ஆகணும் உங்ககிட்ட. இந்த பக்கம் சின்ன உள்ளியை கட் பண்ணுறதுக்காக சின்னதாக கட் பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க மாங்காய் வைத்தியம், அதாவது நானுமே அந்த மாதிரி தான். இருந்தாலும் அவங்களுக்கு வெறும் ஒயிட் ரைஸும் இந்த மாங்காய் தொக்கும் இருந்தால் மட்டும் போதும். வேறு எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பிரியாணி வேணுமா, இல்லை தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாவும் வேணுமான்னு கேட்டால் அவங்க தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மாங்காய் ஊறுகாய் பிடிக்கும். மாங்காய் ஊறுகாய் பிடிக்காமல் யார் தான் இருப்பாங்க சொல்லுங்கள்? அந்த மாதிரியான ஒரு மாங்காவை ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாங்காய் ஊறுகாய் அவ்வளோ இஷ்டப்பட்டு சாப்பிட்ற ஒரு ஆள். இப்போவும் எனக்கு இதை எடிட் பண்ணும்போதும் சரி, இதை பண்ணும்போதும் சரி, அவங்க ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. நானும் அந்த மாதிரி தான். மாங்காவை எங்கே பார்த்தாலும் விடுறதில்ல. எப்போ ஒரே ஒரு மாங்காய் சின்ன மாங்காய் விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு மாங்காய் கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னாலே டாக்குன்னு இந்த தொக்கை பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நானுமே அந்த மாதிரி தான். மாங்காய் ஊறுகாய் வச்சு தோசை கூட சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தோசை சப்பாத்திலாம் சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய் தொக்கு சப்பாத்திக்கெல்லாம். இப்போ வெட்டி வச்சு சின்ன உள்ளியும் மாங்காய் ஆஃப் குக்காக இருக்கணும், பாதி வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் இந்த உள்ளியை போட்டு நம்ம கிளறுனா அந்த உள்ளி நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர்னு சொல்கிறப்ப அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரெட்டுக்கெல்லாம் இதை வச்சு நான் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட்டுக்கு சாண்ட்விச் மாதிரி வச்சு சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இருக்குது. மாங்காய் சீசன்லலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு ப்ரெட்டுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். வெறும் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு தான் இல்லை, எந்த ஒரு சைட் டிஷ் கூட, எந்த ஒரு மெயின் டிஷ் கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ அது கூட நான் என்ன போடுறேன் அப்படின்னா, சாம்பார் தூள், நம்ம சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் தான் போட்டிருக்கோம். மிளகாத்தூளும் காயப்பொடி போட்டேன். நான் சொல்ல மறந்துட்டேன். காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நார்மல் சாம்பார் பொடி வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இப்போ நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு.
நல்லா வெந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ணி தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். முந்தின நாள் போட்ட உப்பு தானே, அதனால் வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டு இப்போ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் போட போகிறேன். அதுதான் வந்து என்னென்னா, இந்த மாங்காய் தொக்குக்கே ஒரு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்குற ஒரு ஆள் யார் அப்படின்னா, அவங்க தான் நம்ம தலைவர் வந்து நாட்டு சக்கரை. இதில் வந்து கருப்பட்டி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா டேஸ்ட்டு அதுதான் அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இன்றைக்கி எனக்கு வந்து கருப்பட்டி வந்து இல்லை, அதனால் நாட்டு சக்கரை இதுவுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஒரு கலர் கொடுக்கும், அதாவது நம்மளோட தொக்குக்கு வந்து ஒரு ரெட்டிஷ் இல்லாமல் ஒரு ப்ரௌனு, அதை அதை பார்த்தாலே சாப்பிட தோணும், அந்த அளவுக்கான ஒரு கலர் கொடுக்கும். அவ்வளோ வீடே மனமாக இருக்கும். என்ன இன்றைக்கி மாங்காய் தொக்கு நம்ம வீட்டில் பண்ணி அந்த இஞ்சியோட ஃப்ளேவர், அந்த இஞ்சியோட மனம், அந்த ஈருள்ளி, அதை சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் என்ன பவுடர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா வெந்தயம் ஏன் கம்மியாக போடுறேன்னு. இதில் வெந்தயம், கடுகு, மிளகா, காஞ்ச மிளகா 3ஐயும் வறுத்து நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து எப்போதுமே வச்சுருப்பேன். ஏன்னா வந்து எப்போ மாங்காய் பார்த்தாலும் அது வந்து டக்குன்னு மாங்காய், அப்புறம் காரம் இல்லாத மிளகா, இதெல்லாம் வந்து அடிக்கடி நான் வந்து தொக்கு செஞ்சு வச்சுப்பேன். அதுக்காக வந்து ஒரு டப்பாவில் எப்போதுமே இதை செஞ்சு ரெடி பண்ணி, இந்த பொடியை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுப்பேன். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான ஹீரோ வந்து ரெடி ஆயாச்சு. நம்மளோட எல்லா ஆல் டைம் ஃபேவரட்டான மாங்காய் ஊறுகாய் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில். இங்கே பாருங்கள், நானே உப்பு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது நானே சொல்கிறேன். என்னால் இதை விடவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.